வாசிங்கள் பார்ப்போம். 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும், இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அப்ப அவர் தன் சரீரத்தை குறித்து சொல்லும்போது கூடாரம் என்று சொல்லுகிறார். இந்த கூடாரத்தில் நான் குடியிருக்கும் அளவும் அப்படின்னா அந்த கூடார பண்டிகை என்பது எதற்கான அடையாளம் என்றால், நான் இந்த கூடாரத்தில் சரீரத்தில் டெம்பரவரியாக இந்த பூமிக்குள் இருக்கிறேன். இது ஒரு டெம்பரவரி பீரியட். வனாந்தரம் என்பது இஸ்ரவேலர்களுக்கு ஒரு டெம்பரவரி பீரியட். அது 3 நாள்ல முடிய வேண்டியது 40 வருஷமாய் மாறிவிட்டது. அப்படி அதே மாதிரி தான் நீங்களும் நானும் இந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டியவர்கள். அது வரைக்கும் இந்த சரீரமாகிய கூடாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த கூடாரம் முடிவுக்கு வந்து நாம் நித்திய கூடாரத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அஸ்திவாரம் உள்ள நகரம் எது? வெளிப்படுத்தல் 21:13-14 சொல்லுகிறது. அந்த நகரத்திற்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தது அப்படின்னு இருக்கு. அதுதான் அஸ்திவாரம் உள்ள நகரம். இப்ப இந்த பூமி அஸ்திவாரம் இல்லாமல் கூடாரம் அது அந்தரத்தில் இருக்கு. நாம இந்த பூமியில அஸ்திவாரம் போடாம நடந்துகிட்டு இருக்கோம். சரீரத்தை சொல்லுகிறேன், இங்க இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம் ஒரு அடையாளமாக இருக்கிறோம். எதுக்கு அடையாளமா இருக்கிறோம்? கூடாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறோம். ஆனால் இந்த கூடாரத்தை குறித்து கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது, நாம் அந்த பரம கானானை நோக்கி பிரயாணப்படும் பொழுது, இந்த கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் விரும்பத்தக்கதான காரியங்கள் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படும் போது ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ள குடியிருந்தார்கள். அவர்களுக்கு பிரதானமான கூடாரமாக ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் முதற் பலனானவராக அவர் மத்தியஸ்தராக இருந்தார். அந்த கூடாரம் மத்தியில் இருந்தது. சுத்தி எல்லா கூடாரங்களும் இருந்தது. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பாவம் இல்லை. ஆனால் சுத்தி இருக்கிற கூடாரங்களிலே முறுமுறுக்கிறவர்கள் இருந்தார்கள். சுத்தி இருக்கிற கூடாரத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் வாசம் பண்ணினார்கள். சுத்தி இருக்கிற கூடாரத்துக்குள்ளே கர்த்தருக்கு அருவருப்பான மோவாபிய ஸ்திரீகளோடு கூட அங்கே அருவருப்பான காரியங்கள் நடந்தது. அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். பிரதான ஆசாரியராக கிறிஸ்து இருக்கிறார். அவர் ஆசாரிப்பு கூடாரமாக இருக்கிறார். அவரை சுத்தி நாம் பாளையம் இறங்கி இருக்கிறோம். நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள், நாமெல்லாம் ஒரு சர்ச்சில் மெம்பர். ஆனால் இந்த கூடாரத்திற்குள் அவர் மத்தியஸ்தர் தான். நாம சுத்தியா இருக்கிறோம். இன்னைக்கு கடைசி காலத்துல ஒரு உபதேசம் இருக்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது நித்திய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி அந்த நித்திய ரட்சிப்பை தவறாக புரிந்து கொண்ட உபதேசம். அவங்க என்ன சொல்லுகிறார்கள்? ஒன் சேவ் எவர் சேவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அர்த்தம்? ஒரு முறை நீ ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பாவம் பண்ணாலும் நரகத்துக்கு போக மாட்ட, பரலோகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். அது உண்மைதானா? வசனத்தின்படி அது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள் வசனம் அப்படி சொல்லல. ரட்சிப்பு என்பது ஆரம்பம். அந்த வசனம் சொல்றது உங்கள் ரட்சிப்பு பரிபூரணப்பட பிரயாசப்படுங்கள். அது மட்டும் இல்ல, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு இருக்கு. ரட்சிப்புங்கிறது ஒரு ப்ராசஸ். இப்ப இந்த கூடாரத்துக்குள்ள இயேசு எனக்குள்ள வந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே என் பாவத்தை மன்னித்து இந்த கூடாரத்தை சுத்தமாக்கி இருக்கிறார். ஆனால் கிறிஸ்து வருமானமும் இந்த கூடாரம் சுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். நடுவுல எது வேணாலும் உள்ள வந்துடுச்சுன்னா, இந்த கூடாரத்துக்குள்ள பாவம் வந்துருச்சுன்னா பரவாயில்ல, நீ இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவன், பாவம் இருந்தாலும் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார் என்றால் அந்த இயேசுவின் ரத்தத்தை நான் மட்டுப்படுத்துகிறேன் அல்லது ரட்சிப்பை நான் மட்டுப்படுத்துகிறேன். அதுதான் வேதம் சொல்லுது. ஒரு தடவை பரம ஈவை ருசி பார்த்தும் இனி வரும் பலன்களை அறிந்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் மறுதலித்து போனவர்களை மீட்கப்படுவது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய ரட்சிப்புனா ஒன் சேவ்ட் எவர் சேவ்ட் இல்ல. நீ அடைந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வருகிற வரைக்கும் அந்த ரட்சிப்புல நிக்கணும். அதத்தான் அந்த கூடாரத்துக்குள்ள சரீரத்துக்குள்ள நமக்குள்ள எந்த விதமான காரியங்களும் வராதபடி, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வராதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள். அவர்கள் பிரயாணத்துக்கு தொடங்கிட்டாங்க பரம கானானை நோக்கி. ஆனா வழியிலே ஒரு சிலர் அழிந்து போனார்கள். பெரும்பான்மையானவர்கள் அழிந்து போனார்கள். காரணம் என்ன? மீட்கப்பட்ட ஜனங்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனங்கள், அற்புத அடையாளங்களை செய்து கர்த்தர் மீட்டுக் கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் கூடாரங்களுக்குள்ளே கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் காணப்பட்டது. அதனுடைய விளைவு அந்த கூடாரத்துக்குள் இருந்தவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை, வனாந்திரத்திலேயே மடிந்து போனார்கள். நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால, ஒரு சபைக்குள்ள மெம்பர் ஆயிட்டதுனால, நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதுனால உங்களுக்கு பரலோகம் கன்ஃபார்ம் எழுதிலாம் கொடுக்கல எங்கேயும். நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு சபைக்குள்ள நீங்கள் இருந்தாலும் சரி, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நான் அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறேன்றதுனால பரலோகத்துக்கு போயிட முடியாது. ஏன்னா பரலோகத்துல கோட்டா சிஸ்டம் கிடையாது. இந்த ஸ்தாபனத்துக்கு 20%, அந்த ஸ்தாபனத்துக்கு 20% ஒதுக்கி வைக்கல.
பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சாட்சி தான், உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இன்னைக்கு சத்தியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அவங்க கூடாரத்தை கிராண்டா வச்சிருக்காங்க. நல்ல வேலை, ஆசாரியர் கூடாரத்தை கட்டும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, மோசே கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு, நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே கட்டுவதற்கு எச்சரிக்கையாக இருக்கு. ஏன்னா மோசே ஒரு பெரிய இன்ஜினியர் பாருங்க. அவர் இது இருக்கு, எகிப்துல ஒரு பெரிய இன்ஜினியரா. அவர் ராமசேசுக்கெல்லாம் ஊர் கட்டி இருக்கிறாராம். வசனம் சொல்லுது, அவர் வாக்கிலே வல்லவர், எகிப்தின் கலைகளிலே தேர்ச்சி பெற்றவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. இப்ப மோசே கிட்ட சும்மா ஆண்டவர் ஹிண்ட் மட்டும் கொடுத்தாரு வச்சுங்க, மோசே ஒரு கூடாரம் கட்டணும்பா பார்த்து கட்ட அப்படின்னு இருந்தாருன்னா, இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் கூடாரத்தை அவன் தான் கட்டியிருப்பான். சும்மா மொத்த வனாந்தரத்துக்கு ஒரு கூடாரம், டென்ட் 5 லட்சம் பேர் உட்கார்ற மாதிரி டென்ட் போட்டிருப்பான். ஏன்னா அப்படிதான் போடுவான். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், மோசே எனக்கு உங்க அறிவை சார்ந்த ஒரு கிராண்டான டென்ட் வேண்டாம், நான் சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டென்ட் தான் எனக்கு வேணும். அது வெறும் 300 முழம், அதை கட்டிட்டு போங்கிறார். என்ன சொல்றீங்க ஆண்டவரே, என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட விடல. உங்ககிட்ட விட்டா நீ பாத்துப்பேன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு என்ன காட்டணும் அதன்படி செய். கர்த்தர் காட்டுகிறபடி நான் கட்டி இருப்பேன். ஆனால் அந்த கூடாரத்தை கட்டுகிற மொத்த பொறுப்பையும் கர்த்தரே எடுத்திருப்பார். இன்னைக்கு அப்படித்தான் என் கூடாரம் இருக்கு, என் சரீரமாகிய கூடாரம் அப்படித்தான் இருக்கு. ஏன் இஷ்டப்படி எனக்கு உள்ள ஆசை இருக்குது, என்னென்னமோ உள்ள இருக்கு. சில விஷயங்களை தியானிக்கும் போது ஒரு சில கூடாரங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதுல வாசிங்கள், ஒரு கூடாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரர்களின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தால், லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. இப்போ லேயாலும் ராகேலும் யாக்கோபோடு கூட புறப்பட்டு, இதுவும் பிரயாணம் தான், சிரியா தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரும்போது இவங்க சொன்ன வார்த்தையை நல்லா கவனிங்க. அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வரும்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் தகப்பன் வீட்டில் இனி எங்களுக்கு பங்கு உண்டோ என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தன் கணவனோடு கூட புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு அவர்கள் வனாந்தரத்தின் பாதையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த லேயாலும் ராகேலும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க யாக்கோபு கிட்ட. யாக்கோபு கிட்ட சொல்லும் போது அந்த வசனம் சொல்லுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசன வாசி. அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? நல்லா கவனிங்க. இப்ப லேயாலும் ராகேலும் புறப்பட்டு வராங்க. வரும்போது 2 பேருமே ஒரு காரியம் தான் சொல்றாங்க, இனி என் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை. பிரயாணம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ தகப்பன் வீட்டுல இருந்து புறப்பட்டு கானானுக்கு பிரயாணம் வந்துருச்சு. என்ன, லேயாளுக்கு ஒரு கூடாரம் இருக்கு, யாக்கோபருக்கு ஒரு கூடாரம் இருக்கு, ராகேலுக்கு ஒரு கூடாரம் இருக்கு, வேலைக்காரிகளுக்கும் கூடாரம் இருக்கு. இப்ப யாக்கோபோடு கூட புறப்பட்டு வருகிற இவர்கள், இப்ப லாபான் வரார், வந்துட்டு சோதிச்சு பார்க்கிறார். சோதனைக்காரன் வரான். சோதனைக்காரன் வந்து பார்க்கும்போது எல்லா கூடாரமும் சுத்தமாக இருக்கிறது, தகப்பனுடைய சொரூபங்கள் எதுவும் இல்லை. இன்னைக்கு ராகேலுடைய கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது உள்ள போய் பார்த்தா அங்கேயும் ஒன்றும் தென்படவில்லை. ஆனால் உள்ளே தகப்பனுடைய சொரூபங்கள் காணப்படுகிறது. இது எதற்கான ஒரு அடையாளம்? 2 வகையான சபை. லேயாள் ராகேல் என்பது ஒரு ஸ்திரீ, 2 ஸ்திரீகள், 2 சபைக்கான அடையாளமாக இருக்கிறது. 2 வகையான சபை புறப்பட்டு வருகிறது, கானானுக்கு புறப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு சில கூடாரங்கள், லேயாளின் கூடாரங்கள், உள்ளே விட்டு விட்டு வந்த எந்த பாவமும் கூடாரத்துக்குள் இல்லை. தகப்பன் வீட்டு சொரூபங்கள் எதுவும் இல்லை. அவங்க பழைய பாவம் எதையும் மறைச்சு வைக்கல, விட்டாச்சுதான் மொத்தத்தையும். ஆனா ஒரு சில கூடாரங்கள், ராகேலின் கூடாரங்கள், தகப்பன் வீட்டுல பங்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? தகப்பன் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்ட பாவங்கள் இன்னும் காணப்படுகிறது. சபைக்குள்ள வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லியாச்சு, ரத்தத்தால கழுவப்பட்டோன்னு சொல்லியாச்சு, ஆவிக்குரிய சபைன்னு சொல்லியாச்சு. ஆனால் சபைக்குள்ளே வந்து இன்னும் பழைய பாவங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இந்த கூடாரத்துக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. மேபி வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஓ பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, இவரை போல பரிசுத்தவான் உண்டோ எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே உட்கார்ந்திருக்கிற சொரூபம், உள்ளே உட்கார்ந்திருக்கிற பாவம், உள்ளே மறைந்திருக்கிற இருள் தேவனுக்கு தெரியும். பிரயாணப்படுகிற கூடாரங்கள் எல்லாம் சரியான கூடாரங்கள் அல்ல. ராகேலின் கூடாரத்துக்குள்ளே கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் காணப்பட்டது.
ராகேல் அதை மறைத்து வைத்திருந்தாள்னு பார்க்கிறார். ஆண்டவரின் கூடாரத்துக்குள்ளே உலாவுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏதேனுக்குள்ளே உலாவின தேவன், தேவாலயத்தில் உலாவின தேவன், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன் உன் கூடாரத்துக்குள்ளும் உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இது கூடாரமாய் இருக்கிறது. தேவன் இதற்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீங்க மனுஷங்கிட்ட இருந்து உள்ள இருக்கிறதை மறைச்சிடலாம், லாபாண்ட மறைச்சிடலாம். ஆனா உள்ளே உலாவுகிற தேவன் கிட்ட மறைக்க முடியாது. உள்ளே வெளிச்சம் வீசுற தேவன்கிட்ட மறைக்க முடியாது. பல நேரங்களிலே நாம் யார் என்பது நமக்கு தான் தெரியும். நாம் யார் என்பது நம்ம கூடாரத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக உங்கள் நீதியை காண்பிக்கிறதை விட தேவனுக்கு முன்பாக உங்கள் கூடாரம் சுத்தமாக இருக்கிறதா என்பதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் நிச்சயம். உள்ளுக்குள்ளே பார்க்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார்ல, கூடார பண்டிகை கொண்டாடுறீங்க, அந்த கூடாரமே நீங்க தான் பிரயாணம் பண்றீங்க. அவர் தான் சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவர்கள். இஸ்ரவேல்னா தேவ ஜனங்கள். 7 நாள் தான் முழுவதும் கூடாரத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு தெரியணும், இந்த கூடாரத்துக்குள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதா, கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் காணப்படுகிறதா. இன்னைக்கு சபைகள் பல அருவருப்புகள் நிறைந்ததாய் காணப்படுகிறது. பார்க்கிறதுக்கு அப்படியே வெளியே பரிசுத்தவான்கள் மாதிரி காட்டுறீங்க. லாபானும் வந்து பார்க்கறான், பா நம்ம லேயால் மாதிரி தான் ராகேலும், எந்த டிஃபரன்ஸ் இல்ல. ராகேல் கூடாரத்திலும் சொர்பம் இல்ல, லேயால் கூடாரத்திலும் இல்ல. ஆனால் ராகேல் கூடாரத்தில் இருக்கிறது, அது மறைந்திருக்கிறது. நீ சுத்திகரிப்பு செய்யாவிட்டால், உன் கூடாரத்தை நீ சுத்திகரிப்பு செய்யாவிட்டால், இந்த இடத்துல இருக்கிற யார வேணாலும் ஏமாத்திரலாம், பரிசுத்த ஆவியானவரை ஏமாத்த முடியாது. அவர் உள்ளே உலாவுகிற தேவன். இன்னைக்கு நியாய தீர்ப்பு தேவன் கையில இருக்குதுங்கிற பயமே இல்ல. நமக்கு நியாய தீர்ப்பு யாரு? மனுஷன் மேலதான். நமக்கு பயம் இல்ல. மனுஷனுக்கு முன்னாடி பாவம் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். தேவனுக்கு முன்னாடி என்ன பாவம் செய்யலாம். இப்போ சொல்றேன், தாவீதுக்கும் சவுலுக்கும் அது ஒண்ணுதான் வித்தியாசம். சவுல் மனுஷனுக்கு முன்பாக தன் ராஜ்ய பாரத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு சாமுவேல்கிட்ட கெஞ்சுறான். ஆனா தாவீது தேவனுக்கு முன்பாக எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு தேவன் கிட்ட கெஞ்சுறான். அவன் சாமுவேலுடைய சரீரத்தை பிடிச்சி இழுத்தான், இவன் தேவனுடைய பாதத்தை பிடிச்சி எடுக்கிறான். உன்னுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும். அதனாலதான் உடனே ஆண்டவர் சொன்னாரு, உன் ராஜ்யபாரம் நிலைத்திருக்கும் போல்ட்ட. நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோங்கிறதா முக்கியம். இன்னைக்கு நிறைய கூடாரத்துக்குள்ள தகப்பனுடைய சொரூபங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, பழைய பாவங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு, ஜென்ம சுபாவங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. நீ ஏறி நின்று கர்த்தருக்கு முன்பாக பேசிட்டாலோ பாடிட்டாலோ ஒரு சின்ன ஊழியம் செஞ்சிட்டாலோ உனக்குள்ள இருக்கிற பாவங்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. வாழ்நாள் எல்லாம் உள்ள பாவத்தை வச்சுக்கிட்டு வெளியே ஊழியத்தை முடிச்சிட்டு கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது பாட்டாரு. அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்ன அவ்வளவுதான், உன்னை எனக்கு தெரியாது. ஏன் அப்புறம் இவனால என்ன ஊழியம் பண்ண நீ தான் கேட்கணும். ஊழியம் அதிகம் செய்கிறோமா, பெருசா செய்யறோமா, சின்னதா செய்யறோமா, சின்ன ஆவிக்குரிய வாழ்க்கையா பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையாங்கிறதுல இங்க கேள்வியே இல்ல. கர்த்தருக்குள் நான் இருக்கிறேனா, கர்த்தருக்கு வெளியே இருக்கிறேனா, அதான் கேள்வி. ஊழியமே செய்யாம நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போறது நல்லது. ஒருவேளை ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, ஊழியம் செஞ்சு நீ பாவம் செஞ்சு நரகத்துக்கு போறதை விட இது வாசி. நிறைய பேருடைய கூடாரங்களை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அநேகருடைய கூடாரங்களுக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாதது மறைஞ்சிருக்குது. சுத்திகரிப்பு செய்யுங்க, அதான் ஆண்டவர் விரும்புறாரு. சிம்சோன் அவர் என்ன பண்ணாராம், செத்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தேனை எடுத்து சாப்பிட்டாராம். சரி, அது விலகினம். தேனை பார்த்தோன்னு ஒரு ஆசை வந்துருச்சு, சாப்பிட்டாரு. நியாயமா அவர் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னா செத்த சரீரத்துக்கிட்ட அவரு போகக்கூடாது. ஏன்னா அவருடைய பிரதிஷ்டை அது, கர்த்தர் அவருக்கு வச்சிருக்கிறது. அந்த அவருடைய அழைப்பின்படி அவர் என்ன செய்யக்கூடாது, செத்தது ஒன்றுகிட்டையும் அவர் போகக்கூடாது. போயிட்டாரு. சில நேரத்துல விலகினம் போய் தேன் எடுத்து சாப்பிட்டுட்டார். ஆனா அவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா, தேன் சாப்பிட்டது தப்பு தான், அதுல மாற்று கருத்துமே இல்லை. அவர் என்ன பண்ணாரா, தான் தேனை எடுத்ததையும் எங்கிருந்து எடுத்தார் என்பதையும் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்காதிருந்தான் இருக்கும். சிம்சோன் இருக்கிற சுபாவம் என்னன்னா, தான் பாவம் செஞ்சிருவான், அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிற சுபாவம் அவனுக்கு இல்ல. இப்ப அவன் அறிக்கை செஞ்சு விட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா, கவனிங்க. சிம்சோன் தேன் எடுத்து சாப்பிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலையாமா, தன் தாய் தந்தையின் இடத்துல அறிவிக்கவில்லை அப்படின்னு இருக்கு. ஒரு நாள் வந்தது, பெலிஸ்தேர் பிடிச்சு கொண்டு போய் அவன் தலையை மொட்டை அடித்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் பிடிச்சாங்கன்னா, பெலிஸ்தேர் மொட்டை அடிச்சாங்க. இதுக்கு என்ன காரணம், ஏன் அவன் மொட்டை அடிச்சான்? இல்ல, பெலிஸ்தேர் சிம்சோனுடைய தலை முடியல தான் பவர் இருக்குது, அதனால மொட்டை அடிச்சாங்க. ஆக்சுவலா காரணம் அதல்ல, அது பெலிஸ்தேருடைய காரணம். தேவன் ஏன் அனுமதி கொடுத்தார் தெரியுமா? சிம்சோன் ஒருவேளை தன் தாய் தகப்பனிடத்துல போய் சொல்லி இருப்பானால், அறிக்கை பண்ணி இருப்பானால், நான் இந்த மாதிரி சிங்கத்துக்கிட்ட எடுத்துட்டேன்னு சொன்னா, அவன் தாய் தகப்பன் சொல்லியிருப்பாங்க, எப்பா நீ என்ன பண்ணிருக்க கூடாது, சிங்கத்துக்கிட்ட எடுத்துருக்க கூடாது, அந்த செத்ததுக்கிட்ட போயிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்ட. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு, பாவ நிவர்த்தி ஒண்ணுதான் இருக்கு. என்ன பண்ண தெரியுமா? என்ன 6 இருக்கும்,
வசனம் சொல்லும், ஒருவேளை அவன் செத்ததை பீருண்டது கிட்ட போய் தொட்டு விட்டால் அவனுக்கு அவன் ஆசாரியன் இடத்துல போய் காட்ட கடவன். ஆசாரியன் என்ன செய்வானா தெரியுமா? அவன் தலைமுடியை சிரைத்து அந்த தலைமுடி வளர்ற வரைக்கும் அவனை வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்களாம். இப்போ சிம்சோன் ஒருவேளை அந்த பாவத்தை எங்கிருந்து எடுத்தாங்கிற தகப்பன்ட்ட சொல்லியிருந்தானா, தாய்கிட்ட சொல்லியிருந்தானா, அவங்க சொல்லியிருப்பாங்க, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, வா நம்ம போவோம், ஆசாரியன்ட்ட போவோம், முடிய மொட்டை அடிப்பாங்க, வளர்ற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளேயே இரு, உன்னை பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. சிம்சோன் மறைச்சதோட விளைவு. ஆனால் சிம்சோன் பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல வரணும், விசுவாச வீரர்கள் லிஸ்ட்ல என்ன செய்யணும்? வரணும். அது கர்த்தருடைய திட்டம். எபிரேயர் 11:31-32 எல்லாம் வரணும். அவன் வேலை வச்சு அழைப்பது, அவனை கொண்டு வந்தே ஆகணும். வேற வழியே இல்ல. சிம்சோன் பரிகாரம், உன் முடிய எடுக்கணும். நீயா எடுத்திருந்தா உனக்கு நல்லது, நீ எடுக்கவில்லையா, நானே அதை ஆளை வைத்து எடுப்பேன், நானே ஆளை நியமிப்பேன். ஆனா நான் எடுக்கும் போது கொஞ்சம் வலிக்கும், நான் எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடாரத்துக்குள்ள இருக்கிறத பாவ நிவர்த்திய நீங்களே பண்ணிட்டா நல்லது. ராகேல் தன் கூடாரத்தில் உள்ளதை எடுக்காமல் மறைத்து வைத்தாள். என்ன நடந்துச்சு? எல்லாரும் அவ கூட வந்த எல்லாரும் கானானுக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் எருசலேமுக்குள்ள அதுக்குள்ள எந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் ராகேலோ வழியிலேயே மரித்து போனார். அவருடைய பிரயாணம் முடிவடையவில்லை. லேயாவுடைய பிரயாணம் முடிவடைஞ்சிருச்சு, வேலைக்காரர்களுடைய பிரயாணம் முடிவடைஞ்சிருச்சு, யாக்கோபுடைய பிரயாணம் முடிவடைஞ்சிருச்சு. யார் யார கூடாரத்துக்குள்ள எல்லாம் சுத்தமா இருந்துச்சோ எல்லாரும் கானானுக்குள்ள பிரவேசிட்டாங்க. ஆனா எந்த கூடாரத்துக்குள்ள சொரூபம் இருந்துச்சோ அது வழியிலேயே மடிஞ்சு போச்சு. அந்த எச்சரிப்பை தான் கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் கூடாரங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். எது மேல உட்கார்ந்திருக்கிறீங்க? எதை மறைச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறீங்க? யாருகிட்ட மறைக்கிறீங்க? அதான் ரொம்ப முக்கியம். நீங்க யாருக்கு மறைக்கிறீங்களோ இல்லையோ, தேவன் கிட்ட மறைக்காதீங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீங்க ஆண்டவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. உன் கூடாரத்துக்குள் என்ன இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டியது கர்த்தர் நமக்கு வைத்ததான மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். இல்லைன்னா ராகேல் மாதிரி போகிற வழியிலேயே பல நேரங்களிலே நாம் மடிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு சுத்திகரிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அறிக்கை செய்து விட்டு விட்டால் அவன் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான் அப்படின்னு. இது முதலாவது, தேவன் சொன்ன கூடாரத்திற்குள் இருக்கக்கூடியதான, அதாவது அழைப்பு பெற்று வந்த கூடாரம் தான் ரெண்டும். அந்த கூடாரத்துல நாம் மறைத்து வைத்ததான காரியங்களுடைய விளைவு.